வணக்கம், நான் சுதர்ஷன் மகேஷ். அடுத்ததாக நம்ம சந்திக்கக்கூடிய தேர்தல் அப்படின்றது பீகார் மாநிலத்தினுடைய சட்டமன்ற தேர்தல். இந்த வருடத்தினுடைய அக்டோபர் நவம்பர் மாதத்தில் தான் இந்த தேர்தல் நடைபெறவிருக்கிறது. தற்பொழுது அங்கே யாருக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல கருத்து கணிப்பு முடிவுகள் வந்துட்டு இருக்குது. இந்த வீடியோவில் நாம் இந்தியா டுடே சி ஓட்டரோடு சேர்ந்து ஒரு கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த கருத்து கணிப்பு முடிவில் யாருக்கு எவ்வளோ தொகுதி, எவ்வளோ நம்பர்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களை அவர்கள் வெளியிடலை. அங்கே இருந்துட்டு இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் என்ன, மக்களினுடைய சாய்ஸா எந்த முதல்வர் இருக்கிறாரு, நீங்க எதை பார்த்து வாக்களிக்கிறீங்க, இந்த ஆட்சியை மாற்ற விரும்புறீங்களா, இந்த மாதிரி சில கேள்விகளை கேட்டு அதற்கான ரெஸ்பான்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. அதனுடைய முடிவுகளை தெரிஞ்சுக்கலாம் வாங்க. முதலாவது, இந்த அரசினுடைய முக்கியமான பிரச்சனை என்ன, மக்கள் சந்திக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்ற கேள்விக்கு வேலை வாய்ப்பின்மை அப்படின்னு சொல்லிட்டு 45% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. பணவீக்கம் அப்படின்னு சொல்லிட்டு 11% மக்களும், எலக்ட்ரிசிட்டி, வாட்டர், ரோடு, சாலை, மின்சாரம், தண்ணீர் அப்படின்னு சொல்லிட்டு 10% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. விவசாயிகளினுடைய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு 4% மக்களும், ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு 4% மக்களும் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அடுத்த கேள்வி, நீங்கள் உங்களுடைய சாய்ஸாக முதல்வர் யார் வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க, ப்ரிஃபர்டு நெக்ஸ்ட் சிஎம் யார் அப்படின்ற கேள்விக்கு தேஜஸ்வி யாதவ் அப்படின்னு சொல்லிட்டு 41% மக்களும், நிதிஷ்குமார் அப்படின்னு சொல்லிட்டு 18% மக்களும், பிரசாந்த் கிஷோர் சொல்லிட்டு 15% மக்களும், சாம்ராஜ் சௌத்ரி தற்பொழுது துணை முதல்வராக இருக்கக்கூடிய பிஜேபியை சேர்ந்தவர், அவருடைய பெயர் 8% மக்களும், சிராக் பாஸ்வான் அப்படின்னு சொல்லிட்டு 4% மக்களும் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அடுத்த கேள்வி, நீங்கள் இந்த அரசாங்கத்தின் மேலே கோபமாக இருக்கிறீங்களா, ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆட்சிக்கு எதிரான அலை, அந்த மாதிரி இந்த அரசாங்கத்தின் மேலே கோபமாக இருக்கிறீங்களா அப்படின்ற கேள்விக்கு மக்கள் 50% மக்கள் கோபமாக இருக்கிறோம், இந்த அரசாங்கத்தை மாற்றணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பாதி மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. கோபமாக தான் இருக்கிறோம் ஆனால் ஆட்சியை மாற்ற விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு 22% மக்கள் இருக்கிறாங்க. அடுத்தது, கோபமாக இல்லை, ஆட்சியை மாற்றவும் விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு 25% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 72% மக்கள் கோபமாக இருக்கிறோம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. 50% மக்கள் இந்த ஆட்சியை மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு ரொம்பவே ஒரு ரெட் அலாம் மாதிரி இப்போ ஆளக்கூடிய நிதிஷ்குமாரினுடைய ஜேடியு அடங்கிய என்டிஏ கூட்டணிக்கு ஒரு அலாம் மாதிரி தான் இருக்குது இந்த ஒரு கேள்விக்கான பதில். அண்ட் அடுத்தது, நிதிஷ்குமாரினுடைய நம்பகத்தன்மை எந்த அளவுக்கு இருக்குது, ஏன்னா அவர் பல முறை கூட்டணி மாறிட்டார். கிட்டத்தட்ட 20 வருடமாக அவருடைய ஆட்சி இருக்குது. முதல்ல ஒரு 8 ஆண்டு, அப்புறம் ஒரு 2 ஆண்டு அந்த கூட்டணியிலே இருக்கக்கூடிய ஜித்தன் ராம் மஞ்சி அவருடைய ஆட்சி இருந்தது. அதற்கப்புறம் ஒரு 10 ஆண்டுகளை நிறைவு செய்ய போகிறாரு. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் வரைக்கும் அவருடைய ஆட்சி இருக்குது. ஸோ அந்த 20 ஆண்டுகளில் அவர் பல முறை கூட்டணி தாவி இருக்கிறாரு. ஸோ இங்கிருந்து அங்கே, அங்கிருந்து இங்கேன்னு சொல்லிட்டு, ஸோ இவருடைய நம்பகத்தன்மை இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கேள்விக்கு அது ரொம்பவே குறைஞ்சிருச்சு நம்பகத்தன்மை அப்படின்னு சொல்லிட்டு 58% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது ஓரளவு குறைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 13% மக்களும், இல்லைங்க அவர் மேலே நாங்கள் முழுசாக நம்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 21% மக்களும் சொல்லியிருக்கிறாங்க. நிதிஷ்குமார் மேலே நம்பிக்கை இல்லை, நம்பகத்தன்மை குறைஞ்சிருச்சுன்னு கிட்டத்தட்ட 58% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது, நிதிஷ்குமாரினுடைய திட்டங்கள் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குது அப்படின்ற கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதற்கு பல திட்டங்களை சொல்லியிருக்கிறாங்க. எந்த திட்டமும் பெரிய லெவலில் ஹை லெவலில் மக்களை இம்ப்ரெஸ் பண்ணல அப்படின்றத நம்ம கவனிக்க முடிகிறது. முக்கிய மந்திரி கன்ய உத்தான் யோஜனான்ற திட்டத்துக்கு 12% மக்களும், பீகார் ஸ்டூடெண்ட் கிரெடிட் கார்டு யோஜனாக்கு 8% மக்களும், இன்க்ரீசிங் த ரிசர்வேஷன் லிமிட் 75% வரைக்கும் இடஒதுக்கீடை இன்க்ரீஸ் பண்ணது, உயர்த்தினது அப்படின்னு சொல்லிட்டு 6% மக்களும், ஜீவிகா யோஜனா திட்டத்திற்கு 5% மக்களும், முக்கிய மந்திரி உதயமி யோஜனா அப்படின்ற திட்டத்துக்கு 4% மக்களும் ஆதரவு தெரிவித்திருக்கிறாங்க. பெரிய அளவில் எந்த ஒரு ஸ்கீமும் மக்களை அதிக அளவில் இம்ப்ரெஸ் பண்ணல. அதிக அளவே 12% தான் அப்படின்றத பார்க்க முடிகிறது. ஸோ மக்களை இம்ப்ரெஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு பெரிய ஸ்கீம் இல்லை அப்படின்ற ஒரு ட்ராபேக்கையும் நம்ம பார்க்க முடிகிறது. அண்ட் அடுத்த கேள்வி, இதுதான் கடைசி கேள்வி, ஆக்சுவலாக போட்டி அப்படின்றது ஆர்ஜேடி அண்டு பிஜேபி இவர்களுக்குள்ளதானா அப்படின்ற கேள்வி. ஜேடியு அப்படின்றது எங்கன்றதான் தெரியல. ஸோ ஏன்னா போன முறை ஜேடியுவை விட பிஜேபி அதிகமான தொகுதியில் ஜெயிச்சாங்க அப்படின்றத பார்க்க முடிகிறது. ஸோ அதனால் ராஷ்ட்ரிய ஜனதா தளத்திற்கும் பிஜேபிக்கும் தான் போட்டியா அப்படின்ற கேள்விக்கு ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு 66% மக்களும், இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 28% மக்களும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த கருத்து கணிப்பினுடைய முடிவுகள் படி பார்க்கும் பொழுது ஜேடியு அதற்கான ஒரு நம்பகத்தன்மை, அந்த ஆட்சிக்கு எதிரான அலை அப்படின்றது குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்றத பார்க்க முடிகிறது. இந்த தேர்தலில் ஜன்சுராஜ் கட்சி பிரசாந்த் கிஷோர் களமிறங்குறாரு. அவர் பர்சனலாக அவர் மேலே ஒரு ஒப்பீனியன் அதிகமாக இருக்குது, கட்சியை தாண்டி அவர் மேலே ஒரு ஒப்பீனியன் அதிகமாக இருக்குது. ஸோ இது எல்லாம் சேர்ந்து யாருக்கான வாய்ப்பை இந்த தேர்தலில் பெற்று கொடுக்கும் அப்படின்ற
நம்பர்ஸோட கூடிய ரிசல்ட்டை அடுத்த வாரம் நம்மளுடைய சேனலில் நம்ம ரிலீஸ் பண்ணுறோம். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.